நான் திரும்ப வந்த உடனே தூத்துக்குடி டவுனுக்குள்ள ஏகப்பட்ட பட்டாசு வெடிக்கும். அதுல சிக்கிறவெல்லாம் சிதம்பரமாயிருவீங்க. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை பார்த்துட்டு மூஞ்சிய மூடிட்டு வந்தாருன்னு மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மச்சி, உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, கச்சேரி ஆரம்பிப்போமா? பேச்சுவார்த்தை நடந்ததே வெறும் 20 நிமிஷம் தானா? இதுக்காகவா டெல்லி வரைக்கும் போகணும்? சில விஷயத்தை விரட்டி பிடிக்கணும், சில விஷயத்தை விட்டு தாண்டி பிடிக்கணும். இப்ப நான் விட்டுருக்கேன், சீக்கிரம் பிடிப்பேன். அது இல்லாம டெல்லியில அரசு சார்புல கொடுத்த ரூம கூட வேணான்னு சொல்லிட்டு அமித்ஷா வீட்டு பக்கமா இருக்க ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்தாரு. என்ன கேவலமான பொழப்பியா? சரி, அந்த 20 நிமிஷம் சந்திப்புல உள்ள என்னதான் நடந்துச்சுன்னு தெரியுமா? இந்த மாதிரி இன்னொரு தடவை ஏதாவது சொல்லிட்டு என் பக்கத்துல இல்ல. கட்சி ஆபீஸ் பிரச்சாரம் கூட்டம்னு தொகுதி பக்கமே வரக்கூடாது. நீ ஒரு ஃப்ராட், ஃபோர்ஜரி. அதிமுக இருக்கிற ரொம்ப முக்கியமான சர்க்கிள் இருந்து வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, அதிமுக எனக்கு தான் அப்படின்னு கேரண்டிய கொடுங்கன்னு அமித்ஷா கிட்ட கேட்டிருக்காரு எடப்பாடி. டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ. அதாவது அதிமுக கட்சி மொத்தமா பாஜக பிடியில இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே பாஜகவை வெறுக்கிறாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி தினகரன் எல்லாரும் அதிமுகவை பங்கு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க கட்சிக்குள்ள வந்தாங்கன்னா நான் வெளியே தான் போகணும். அதனால எனக்கு தான் அதிமுக கட்சி அப்படின்னு நீங்க தான் உறுதி தரணும் அப்படின்னு அமித்ஷா கிட்ட கேட்டிருக்காரு எடப்பாடி. நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். முக்கியமான விஷயம், இந்த சந்திப்பு நடக்கும் போது எடப்பாடி பழனிசாமிய உட்காருங்க அப்படின்னு கூட அமித்ஷா சொல்லலையா. காலமுக்கு கைய கட்டிக்கிட்டு 20 நிமிஷமும் நின்னுகிட்டே இருந்தாரா எடப்பாடி. ஆனாலும் எடப்பாடியோட கோரிக்கைக்கு அமித்ஷா சொன்னது ஒரே ஒரு பதில் தான். எங்களுக்கு தேவையெல்லாம் தமிழ்நாட்டுல ஆட்சிய பிடிக்க அதிமுகன்ற ஒரு கட்சி மட்டும்தான். அதுக்கு தலைவனா யார் இருந்தாலும் அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணா போதும். மத்தபடி அதிமுகவோட உள்கட்சி விவகாரத்துல நானோ இல்ல பாஜகவோ தலையிடாது. உங்க சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரசிப்பா. அதனால இதுக்காகலாம் என் நேரத்தை வேஸ்ட் பண்ணாம தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு கோவமா சொல்லி அனுப்பிட்டாராம். பிரிச்சிட்டீங்களா? பிரிச்சுட்டாங்க. Come on my dear boys, let's go. ஓகே. அதனாலதான் இந்த மீட்டிங் மொத்தமாவே 20 நிமிஷம் தான் நடந்திருக்கு. குறிப்பா வெளியே வரும்போது எடப்பாடி பழனிசாமி அழுதாருன்னு சொல்றாங்க அதிமுக பிரமுகர்கள். மாமா மாட்டினா கையில கம்பி தெரியும்ல. வந்துட்டாயா வந்துட்டாயா. எங்க திருக்காணிய சிரிக்க சொல்லி நாள் பூரா உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா மாமா, நான் எப்போதும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. கரூர்ல ஒரு முப்பெரும் விழா நடந்திருக்கிறது. பல்லு 32 செங்கல் சோழல் வச்சு எரிச்சா மாதிரியா இருக்குமா? அது முப்பெரும் விழாவா முற்றிலும் பொய்கள் விழாவான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு பொறாம ஏதோ மத்திய அரசு கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பதை போலவும் அந்த கொடுமையை வாயாலே எப்படின்னே சொல்லுவேன். அவனை மாட்டாடா பம்பர கட்ட மண்டே. கேஸ் சிலிண்டருக்காக 2013-14 கேஸ் சிலிண்டர் விலை என்ன இருந்தது? 380 ரூபாய். அப்ப 380 ரூபாய் அவ்வளோ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு அதிகமா இருக்கு, அவ்வளவு உயர்ந்து இருக்கு. இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் ஆட்சியில ஒன்னும் பண்ண முடியாத, மக்களோட வரி அவங்களுக்கு தெரியவே தெரியாத சொல்லிட்டு தெரு தெருவா இதே மினிஸ்டர் வந்து கேஸ் சிலிண்டர் மடியில வச்சுட்டு போராட்டம் நடத்துறாங்க. டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது, பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது, கேஸ் விலை கவலைப்பட வைக்கிறது, மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது. இப்படி மக்களின் மீது மரண அடி கொடுத்தால் சாதாரண மக்கள் எப்படி வாழ்வார்கள்? இன்னைக்கு அந்த பெண் மினிஸ்டர்ஸ், அந்த மந்திரிங்க எங்க இருக்காங்க? இன்னைக்கு கேஸ் விலை என்ன இருக்கு? பாரத பிரதமர் 11 வருஷமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. அதற்கு முன்னாடி 11 வருஷமா குஜராத்துடைய முதலமைச்சர் இருந்தார். ஒரு தலைவர் 23-24 வருஷமாக பதவியில் இருக்கிறார். டிசிஷன் மேக்கிங்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல கூட முடியல சார்.
சொல்ல கூட முடியல. ப்ரூவ் பண்றது, சண்டை போடுறது, கோர்ட்ல நிக்கிறது. அப்புறம் அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். மோடியோட ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல 1 கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு 18 கோடி ஆகும் அப்படின்னு எஸ்டிமேட்டை கொடுத்துட்டு ரோடு போடும்போது 1 கிலோமீட்டருக்கு வந்து 250 கோடி ஆச்சுன்னு பணம் அதுல இருந்து எடுக்கிறாங்க பாத்தியா? அப்படி எடுக்கிறது தான் ஊழல். 75,000 கிலோமீட்டர் இப்படி இந்தியா முழுக்க போட்டதுக்கு 7.5 லட்சம் கோடி ரூபாய் இப்படி அதிகமா வந்து அதுல இருந்து பணம் எடுத்திருக்காங்க. சொன்னது ஒண்ணு, பணம் எடுத்தது ஒண்ணு. அப்ப 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கு. இதனாலதான் அன்னைக்கு வந்து நரேந்திர மோடிய நிதின் கட்கரி வணக்கம் சொல்லாம வந்து அவமரியாதை செஞ்சாரு. யாரும் பார்க்கல. ये दिन में 3 बार सूट बदलते हैं. एक सूट की कीमत 50,000, 60,000, 70,000, 1 लाख रुपए. दिन में 3 पहनते हैं, महीने में 90 हो गए, 1.5 लाख रुपए की सैलरी है. तो ये इनके लिए सूट कौन खरीद रहा है, बूट कौन खरीद रहा है, कहां से आ रहा है ये मीडिया कभी नहीं पूछेगी, कभी नहीं पूछेगी. 2G ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீ சொல்ற தெரியுமா? அதாவது நீதிமன்றமே 2Gல வந்து பாத்தீங்கன்னா ஊழலே கிடையாது, அது CAG வந்து தவறா அறிக்கை கொடுத்துட்டாருன்னு அதுல சொல்லிட்டாங்க. அந்த அறிக்கை கொடுத்த வினோத் ராய்ங்கிற CAG 28 அக்டோபர் 2021ல தான் கொடுத்த அறிக்கைக்கு மன்னிப்பு கேட்டார். எப்படி? அன்கண்டிஷனல் அப்பாலஜி, நிபந்தனையற்ற மன்னிப்பு. ஏன்னா அந்த ரிப்போர்ட் ஒரு நான்சென்ஸ் அப்படின்ட்டாங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இந்த 11 வருஷத்துல இந்தியாவை எங்க நாத்திட்டு வந்திருக்காரு பாரு. வெளிநாடுகள் வாழக்கூடிய இந்தியர்கள் பெருமையோடு பேசுறார்கள் நாங்கள் இந்தியர்கள் என்று. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். நவம்பர் 8 2016 நவம்பர் 8 என்னாச்சு? இரவு 8 மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் முடிவு பண்ணாரு, இதுக்கப்புறம் இந்த பணம் 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு செல்லாது. முடிவு பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் தான், நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, என்னை தாண்டி வேற யாருமே இல்ல, சர்வாதிகாரி ஆட்சி எந்ததான் இருக்குன்னு நினைச்சிட்டு முடிவு பண்ணாரு. பாதிக்கப்பட்டது யாரு? பிரதமர் மோடியா? பெண்ணுடைய கல்யாணத்துக்காகவும் ஒரு மருந்து வாங்குறதுக்காகவும் அவங்க பசங்க படிப்புக்காக திடீர்னு இவர் முடிவு பண்ணிட்டாரு அந்த பணம் செல்லாதுன்னா. அந்த பணம் பாதிப்பு யாருக்கு இருந்தது? பெண்களுக்கு தான். மோடிக்கு தமிழன் அடித்தா எப்படி தெரியட்டும். காலக்காலம் வஞ்சித்தல்ல, ஆரிய திமிர்ல, அதிகார திமிர்ல ஆட்டம் போட்டல்ல, எவ்வளவு கொடுமை பண்ண. நீ ராமேஸ்வரத்துக்கு வா, உன்னை தள்ளி கடல் தள்ளுறமா இல்லையா? நீ வா, பாரதிய ஜனதாவுக்கு இந்த மண்ணு தான் பாட. தமிழகத்துக்கு இதுவரைக்கும் எதுவுமே பண்ணாத ஒரு அரசாங்கம் அதிமுக. தமிழகத்துக்கு இதுவரைக்கும் நல்ல திட்டங்கள் கொடுக்காத, எந்த ஒரு நல்ல நன்கொடை கொடுக்காத ஒரு அரசாங்கம் பாஜக. தமிழக மக்களுடைய மானத்தை ஒரு இடத்துல அடமானம் வச்சவங்க தான் இன்னைக்கு அதிமுக அரசாங்கம் இருக்கு. அது யார் கையில கொடுத்திருக்காங்க? பிஜேபி கையில. ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. அம்மை ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது ஒவ்வொரு மேடையில தேர்தல் பிரச்சாரத்தில் என்ன சொன்னாங்க? சிறந்த நிர்வாகி யார்? குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா? மோடியா இல்ல லேடியா அப்படிதான் கேட்டவங்க ஜெயலலிதா அவர்கள். அது கூட மறந்துட்டு இவங்க பிஜேபியோட கை கொத்தி இன்னைக்கு சுத்திட்டு இருக்காங்க. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் நானும் யோசிக்கிறேன். தமிழகத்துல உரிமைகள் எல்லாம் பறிபோய் கொண்டிருப்பதை போலவும், தமிழகத்திற்கு இவர்கள் தான் இன்று உரிமையை வாங்கி கொடுப்பதற்காக போராடி கொண்டிருப்பதை போலவும் ஒரு மாய தோற்றத்தை முதல்வர் ஸ்டாலின் ஏற்படுத்தி இருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன் நீ டென்ஷன் ஆகுற? இதுக்கு 4-5 கம்பி உளுந்துற போகுது, மூடி நில்றா. நான் கேட்கிறேன், இன்னைக்கு மட்டுமே 127.5 கோடி ரூபாய் உள்ளாட்சி அமைப்புகளுக்காக மத்திய அரசு விடுவித்திருக்கிறது. ஆனா நீங்க உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தினீங்களா? நாயே அல்சாட்டியம் பண்ணாத. நாய் கடிச்சா 48 ஊசிதான். நான் கடிச்சேன்னா இந்தியன் மெடிக்கல்லயே மருந்து கிடையாது, செத்து போயிடு. ஆக மக்களின் உரிமையை, கிராமத்து மக்களின் உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் பறித்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் பாத்தியாடா, இந்த பாரு ஓவரா பேசினேன்னு வெயி, தூக்கி கொண்டு போய் மறுபடியும் கடலை போட்டுருவேன். இவங்க மாநில உரிமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏதாவது அடக்குமுறையா திணிப்புகள் நடைபெறுகிறதா? என்ன திணிப்பு, என்ன அடக்குமுறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? ஆக திணிக்கும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே விட மாட்டோம், அடக்குமுறை செய்யும் பாரதிய ஜனதா கட்சி உள்ளே விட மாட்டோம் என்று சொல்லுகிறார் ஸ்டாலின். நாங்க சொல்கிறோம், இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட மாட்டோம். ஒப்பம் வந்துட்டாலும்
பெரிய ராஜராஜ சோழன் அப்படியே கத்தி எடுத்து சண்டை போட்டு சொடக்கட்டின்னு ஜெயிச்சிருவாரு. ஊழல் மலிந்திருக்கின்ற திமுக ஆட்சியை நாங்கள் தொடர விட மாட்டோம். நான் எம்எல்ஏவாக வந்தால் உங்கள் அனைவருக்கும் இலவச கழிப்பறையை கட்டித் தருவேன். நீங்க உள்ள விட மாட்டோம் இல்ல, நிச்சயமாக 2026 நிச்சயமாக தொடர விட மாட்டோம். என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? ஏன்னா இன்னைக்கு செந்தில் பாலாஜி மிக சிறப்பாக மாநாடு ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தாராம். எந்த செந்தில் பாலாஜி? நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. மோடி சரியில்லைங்கிற விமர்சன பொருளா வச்சா பரவாயில்ல, வைத்தறிச்சல வச்சா? விளம்பர பைத்தியம் பிடிச்ச ஒரு பிரதமர் மோடி அவர்கள். ஏன்னா மக்கள் நாங்க நோட்டாக்கு ஓட்டு போட்டுருவோம் தவிர கண்டிப்பாக பாஜக நாங்க தமிழகத்துக்கு ஓட்டே போட மாட்டோம்னு உறுதியாக இருக்காங்க. இந்த டிஜிட்டல் இந்தியா தமிழகம் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா எந்த ஜன்மத்திலையும் தாமரை மலராது, அது உறுதி. இந்த வந்தே பாரத் மாதிரியான ட்ரெயின்கள்லாம் ரிலீஸ் பண்ணும்போது வெளியிடும் போது அவர் போய் ட்ரெயின்ல ஏறி டிராவல் பண்ண ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போவார். அங்க பூரா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைமா டிராவல் பண்றாங்க. ஓசியில போறதுனால குழந்தைங்க பூரா வந்து ஃப்ரீயா போறதுனால ஸ்கூல் பிள்ளைங்களை பூரா நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. இவர் போய் ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் பேசுவார். நீ என்ன பண்ற, உங்க அப்பா என்ன பண்றாங்க, உங்க வீடு எங்க இருக்கு, நீ அந்த குழந்தைகள் என்ன பண்ண போகுது, அவங்களுக்கு என்ன தெரியுது? ஆனா அந்த குழந்தைகள் என்ன நினைக்குன்னு தெரிஞ்சாதான் அவருடைய வயசு 75. ஆனா 15 என்ன நினைக்கும் தெரிஞ்சாதான் இன்னும் 15 வருஷத்துக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்க முடியும். எவனுக்கோ சாவு வருது, இவனுக்கு வர மாட்டேங்குதா? அவர் பார்லிமெண்ட்ல அறிவிச்சாரு, என்னங்கடா இவ்வளவு கதறீங்க, இப்பதானே 3வது முறை அப்படின்றார். இவங்க என்ன சரி 75 ரிட்டையர்மெண்ட், எல்லாரும் கதறாங்க. 75 வயசுல ரிட்டையர்ட் ஆக எப்படா காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணன் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் அடுத்த நமக்கு கிடையாது அப்படின்ட்டார். இது அநியாயம், இது அக்கிரமம், இது ஆட்டவனுக்கே அடுக்காது. 75 மோகன் பாகவத் சொல்லிட்டாரு. நம்ம ஆட்களுக்கு ஹிந்தி தெரியாது, மோகன் பாகவத்தை பிடிக்கவே பிடிக்காது. மோகன் பாகவத் வந்து அவர் பேசும்போது RSS உடைய சத்சங்க சாலக்கு வந்து பேசும்போது ஒரு புத்தகத்தை ரெஃபர் பண்ணி அதோடைய ஆத்தர் ரெஃபர் பண்ணி அவர் இந்த மாதிரி வழிகாட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதை 75 ரிட்டையர்ட் ஆகணும் மோகன் பாகவத் அறிவுரை. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா, இதுக்கு பிச்சை எடுக்கலாம். இவங்களுக்கு ஒரே கல்ல 2 மாங்க அடிக்குமா? மோகன் பாகவத் 75 வயசு, அவரையும் காலி பண்ணிடலாம், இவரையும் காலி பண்ணலாம். RSS பத்தி எங்களுக்கு தெரியவில்லை. RSSல தலைவருக்கான ரிட்டையர்மெண்ட் அவங்க நினைச்சாதான். அதெல்லாம் என்ன நியாயம்? அநியாயமா இல்ல? எல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? RSS தலைவர் வந்து நீங்க நினைச்சா எலெக்ஷன்ல முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு முடியாம சிந்திக்கும் திறன் குறைஞ்சிருச்சுன்னு அவங்க நினைச்சாங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி போப்பான்ற ஒரு மாதிரி என்ன பழப்படாது புரியுங்களா? இடையில வந்து யாருமே அதை மாத்த முடியாது. அதேதான் நம்முடைய பாரத பிரதமர் குணாந்திர. அவர் எப்ப ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு, அவர் பீஷ்மர் மாதிரிங்க, அவர் தான் முடிவெடுப்பார். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. வேற யாரும் டிக்டேட் பண்ற இடத்துல இல்ல. RSS அவருக்கு சண்டையா? RSS ஆசைப்படுகிற அத்தனையுமே நடத்தி காட்டியிருக்கிறார். இந்த நாட்டுடைய ஜனாதிபதி, இந்த நாட்டுடைய துணை ஜனாதிபதி இப்ப நம்ம ஊர்ல நிலைட் ஆயிருக்கிறார். கற்பனை பண்ண முடியுமா? இப்ப எதுக்குடா சம்பந்தமே இல்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? இப்ப புரியுதா? சம்பந்தமே இல்லாத கேள்வி நீயும் கேட்கிற. கேள்வி கேட்கறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கும் யோசிச்சு பதில் சொல்ல முடியாது. மகாராஜி பார்க்காத விட பதில் சொல்லவே முடியாது. இந்த நாட்டுடைய பிரதமர், இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர், அத்தனை பேர் RSS இருந்து. RSS ஒரு காலத்துல தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்தது. இன்னைக்கு இந்த நாட்டில் தலைமை பீடம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கமா மாத்திட்டு தேங்காய குண்டி அடிச்சேன்னு வச்சுக்க பொழந்துருவன் மரியாதை ஓடி. இப்படிப்பட்ட ஒரு பெருமையை கொடுத்தவரை RSS எப்படி வந்து டிஃபர் ஆகும், எப்படி இவங்க என்ன ஆசைப்படுறாங்க, எப்படியாவது நடந்துடாதான் சொல்லும் போது என்ன நடக்குங்கிற ஒரு கனவே எல்லாம் பெறுவார். வினோஜ் ஒரு குறிப்பிட்டார் கடந்த ஆட்சியில் எப்படி இருந்துச்சு 2004 to 14 எவ்வளவு ஸ்கேம்னு எடுத்துப்பாரு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம். நீங்க சும்மா சொல்றீங்க UPA 1 and 2 ஸ்கேம்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் 15 சேனல் அவன் ஒவ்வொருத்தரும் ஒரு ஆர்டிகல் போட்டு வச்சிருக்கான். 15 ஊழலா சொல்றான். காமன்வெல்த் கேம்ஸ்ல இருந்து ஒண்ணு பாக்கி கிடையாது. ஆதர்ஷ் அடுக்குமாடி குடியிருப்புல இருந்து எல்லா துறையிலும் இஸ்ரோ வரைக்கும் பண்ணி வச்சிருந்தாங்க. பாரத பிரதமர் 11 வருஷமா ஆட்சி பண்ணிருக்காரு. அதற்கு முன்னாடி 11 வருஷமா குஜராத்துடைய முதலமைச்சர் இருந்தார். ஒரு தலைவர் 23, 24 வருஷமாக பதவியில் இருக்கிறார். டிசிஷன் மேக்கிங்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல கூட முடியல சார், சொல்ல கூட முடியல. ப்ரூவ் பண்றது, சண்டை போடுறது, கோர்ட்ல நிக்கிறது. அப்புறம் அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான், அது மிகவும் ஆபத்தான மிருகம்.
குஜராத் கலவரம் தொடர்பாக STF விசாரணை நடத்தது. இஃப் ஐ எம் நாட் ராங், ராகவன் நினைக்கிறேன். அந்த ஸ்பெஷல் கமிட்டி சுப்ரீம் கோர்ட் போட்டு விசாரணை நடத்தது. குஜராத்துடைய முதலமைச்சர் SIT உடைய விசாரணைக்கு தனி நபராக போனார். குஜராத்துடைய முதலமைச்சர் தனி நபராக 2 நாட்கள் மாறி மாறி விசாரணை. அறிக்கை வந்தது கண்கூடு. அவர் நிரபராதின்னு முழுமையா வெளியிட்டார். வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. நேஷனல் ஹெரால்டு கேஸ் வருது சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது. கோர்ட்டுக்கு அப்பியர் ஆக மாட்டேன்னு மேல 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 சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இல்ல நீங்க ஆஜராயித்தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நீங்க பெயில் வாங்குறதுக்கு ஆஜராகணும்னு சொல்லிட்டாங்க. பெயில் வாங்குறதுக்கு போறாங்க சார், ஒரு பேரணி மாதிரி. எதுக்குங்க? சுதந்திரம் வாங்குறதுக்கு இல்ல, பெயில் வாங்குறது. அப்படி போனாங்க. அப்ப ஜஸ்ட் இமேஜ் யோசிச்சு பாருங்க, 2 தலைவர்களை ஒப்பிட்டு பாருங்க. லூஸ் மாதிரி பேசாரா, மைக் யார்ட்டே குடுறா. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? இவர் எப்படி இந்த இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்றார்? அமெரிக்கால ஒபாமா அவர்கள் முதல்ல இருந்த போது இவர் அங்க டிராவல் பண்ணிருக்கிறாரு. அமெரிக்க அதிபர் இந்திய பிரதமருக்கு விருந்து கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு தட்டபுட்டல் ஏற்பாடு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அதிர்ச்சி கொடுத்தாருங்க தலைவர். நான் நவராத்திரி விரதத்துல இருக்கேன், பச்சை தண்ணி பள்ளப்படாது. அரண்டாங்க. குறும்பு அந்த விளையாட்டுல போகவே இல்லப்பா. நான் இந்த தண்ணி குடிக்க மாட்டேன், அந்த தண்ணி சொன்னா எப்படியா உசார் பண்ணலாம்? பச்சை தண்ணி பள்ளப்படாதுன்னு எப்படி உசார் பண்றது? அசரவே இல்லைங்க. எல்லாருக்கும் முடிச்சு நவராத்திரி விரதம் இருக்கிறாருங்க. அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஆயாச்சாமி. யாருக்காங்க? அவருக்கு குடும்பமா குட்டியா? அவர் கூட பிறந்த அண்ணனை கூட வச்சுக்கல. வந்து காட்டிட்டு பத்தியா இதான் ஜனாதிபதி மாளிகை அப்படியே திரும்பி போயிருக்காங்க. அவருடைய அண்ணன் பிள்ளைகள் அப்படியே வந்திருக்காங்க. அதற்கு பிறகு நம்ம கற்பனை பண்ணிருக்கோமா? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தாயை கூட கூட்டு ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. காஃபி உனக்கு என்ன வேணும்? பேங்க்ல இருக்க பணத்தை எல்லாம் எடுத்து இந்த பையில மொத்தமா போடு. முதல்ல போய் அக்கௌண்ட் நம்பர் ஃபில் பண்ணிட்டு வா. வந்துட்டு மேடம். மோதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.